அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் செய்தித்தாள்களிலிருந்து தேர்வு நோக்கில் அனைத்து போட்டித் தேர்வர்களுக்கும் பயன்படும் வகையில் முக்கிய குறிப்புகளை வழங்கி வருகிறேன். அதன் ஒரு பகுதியாக 10 மற்றும் 11, அதாவது ஜூன் 10 மற்றும் ஜூன் 11 ஆகிய தேதிகளில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இந்தியாவின் ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. டிஆர்டிஓ அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த டிஆர்டிஓ தான் மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம். இதுதான் பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனுடைய முக்கிய அம்சம் என்னென்னா, கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை. அதாவது ஒரு எதிரி நாடு இந்தியா மீது போர் தொடுக்கும் போது அது நடுவானிலேயே இடைமறித்து அளிக்கும் தன்மை உடையது. இதில் கப்பல்களை, அதாவது போர்க்கப்பல்களை தாக்கி அளிக்கும். மொத்தம் 3 இது சொல்கிறாங்க. மொத்தம் 3 முக்கியமான ஃபியூச்சர்ஸு. அதில் பார்த்திங்கன்னா, ஒன்று கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளிக்கும். இன்னொன்று போர்க்கப்பல்களை தாக்கி அளிக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, பூமிக்கு வெளியிலேயே, அதாவது நம்ம ஒரு ஏவுகணை பூமிக்கு வெளியிலேயே இடைமறித்து தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதான். ஸோ அந்த மாதிரி மிக முக்கியமான ஒரு சேட்டலைட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொன்று என்ன முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இந்த கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஃப்ரான்ஸ், இந்தியா, பிரிட்டன், வடகொரியா, இஸ்ரேல், இந்த 8 நாடுகளில் மட்டும்தான். இப்போ வேர்ல்டில் இருக்கிற 208 நாடுகளில், அதாவது ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளில், ஓகேங்களா, 208 நாடுகளில் 8 நாடுகளில் மட்டும்தான் அந்த கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இருக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அதையும் பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது, கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இருந்தாலும் இதை பார்த்திங்கன்னா, அதாவது நடுவானில் இடைமறித்து அளிப்பது மிகவும் கடினம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நடுவானிலேயே இடைமறித்து அளிக்கும் தடுப்பு ஏவுகணைகள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இஸ்ரேல், இந்த 4 நாடுகளில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை நடுவானிலேயே அளிக்கும் திறன் கொண்ட 4 நாடுகளோடு தற்போது இந்தியாவும் இணைந்துள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஃப்ரான்ஸோட ஸ்லோவேக்கியா, அதாவது ஃப்ரான்ஸு, ஸ்லோவேக்கியா நாடுகள் பிரதமர் பயணம் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமானது இல்லை. இப்போ G7 உச்சி மாநாடு, ஃப்ரான்ஸில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் கலந்துக்கிறாரு. சரிங்களா? என்றைக்கு நடக்குது அப்படின்னா, ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா ஜூன் 16, 17 ஆகிய தேதிகளில் எவியான் நகரில் G7 மாநாடு நடைபெற உள்ளது. இந்த G7 மாநாட்டில் கலந்துக்கிறாரு. ஆனால் ஆக்சுவலி G7 மாநாடு G8 நாடுகள் இருந்துச்சு. இந்த G8 நாடுகள் பார்த்திங்கன்னா ரஷ்யா 2014 நீக்கிட்டாங்க. அதாவது இந்த G8, அதாவது ரஷ்யா அந்த அவங்களுக்கு ரஷ்யாவோட தவறான செயல்பாடுகளால் இந்த G8 கண்ட்ரீஸ்லேருந்து G7 நாடுகளாக மாற்றப்பட்டது. 2014 ரஷ்யாவை நீக்கிட்டாங்க. இப்போ G7 கண்ட்ரீஸ்னு சொல்கிறாங்க. அதில் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி, கனடா, ஃப்ரான்ஸ், இந்த 7 நாடுகள் தான் G7 நாடுகள். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்படி பிரிக்ஸ் மாநாடு, G20 மாநாடு, G7 உச்சி மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ 2026 G7 உச்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னா, ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா எவியான் நகரில் நடைபெற உள்ளது. சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா 10வது ICC மகளிர் T20 வேர்ல்டு கப் இங்கிலாந்தில் நடைபெறுது. 2026 ஹர்மன் பிரீத் தலைமையிலான இந்திய அணி பார்த்திங்கன்னா கலந்துக்குது. எங்கே நடக்குதுன்னா இங்கிலாண்டில் நடக்குது. சரிங்களா? ஏற்கனவே 50வது வேர்ல்டு கப்பில் நம்ம தான் சாம்பியன். கடைசியாக நடந்த 50 வேர்ல்டு கப்பில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கு.